அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வெரி ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைம் டே சேல் வரப்போகுது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த சேல். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ரீயாக ப்ரைம் மெம்பர் ஆகணும்னா அது எப்படி அப்படிங்கிற மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே சாம்சங்குடைய அன்பேக் ஈவென்ட் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் Z Flip 4 கலர் வேரியன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 889ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசானுடைய ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா மெம்பர்ஷிப் இப்போ ஃப்ரீயாக நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி சில ஆஃபர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அமேசான் ப்ரைம் மெம்பர் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு $1499 நீங்கள் பே பண்ணணும். இல்லை 3 மாதத்துக்கு $456 பே பண்ணுற எல்லாருமே ப்ரைம் மெம்பர்ஸ் தான். பட் இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைம் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஜூலை 23rd and 24th அன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைம் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ரைம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ப்ரைம் மெம்பர் ஆஃபர்ஸ் இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க மெம்பர்ஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மியூசிக் கேட்க முடியும், ப்ரைம் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அதோட ப்ரைம் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம், இந்த ப்ரைம் மெம்பர் சேலில் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் அதாவது ₹699 இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது 56 டேஸ்க்கான அமேசானுடைய ப்ரைம் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது தவிர ஏர்டெல்லில் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பேசிக் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அமேசானுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் ஒருவேளை ஜியோ யூசர் அப்படிங்கும்போது ஜியோவுடைய டேட்டா அதாவது ப்ராட்பேண்ட் பிளான்லேயும் அமேசானுடைய ப்ரைம் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதே வோடஃபோன் யூசர் அப்படிங்கும்போது வோடஃபோன் யூசர்ஸ்க்கும் போஸ்ட்பெய்ட் பிளானில் அமேசானுடைய ப்ரைம் மெம்பர் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இது தவிர நீங்கள் ஒருவேளை ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் வழியாகவும் 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை அமேசானுடைய ப்ரைம் மெம்பர் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதே சமயத்தில் ஃப்ரீயாக மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 1 month ப்ரைம் மெம்பர்ஷிப் இருந்தால் இந்த சேலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் வெப் வெர்ஷனும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெப் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் ஸ்னாப்சாட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் இந்த வெப் வெர்ஷன் அதாவது பிசி வெர்ஷனை ட்ரை பண்ண முடியும். இங்கே பிசி வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆப்பில் இருந்ததோ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், பேசிக் சேட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் ஆப்பில் இருந்த மாதிரி வெப் வெர்ஷன்லையும் கொண்டு வராங்க. பட் லென்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்சாட் ஆப் இவ்வளோ நாள் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் இருந்தது. இனிமேல் பிசி வெர்ஷனும் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. சாம்சங் ஃபைனலாக அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட்கான டீசர்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டல்லே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்பேக் ஈவெண்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம எதிர்பார்க்கலாம். அன்பேக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹைலைட் ஃபோல்டபிள்ஸ் தான். சாம்சங்குடைய Z Fold 4 and Z Flip 4 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இங்கே Z Flip 4 இதோட அவுட்லுக் அண்ட் கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. டிசைன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z Flip 3 விட கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க திக்னஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ Z Flip 4 இந்த டிசைனோட தான் வரப்போகுது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளாக் கலர், ப்ளூ, லாவெண்டர் அண்ட் க்ரீம் கலரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சட்டில் கலர்ஸோட Z Flip 4 லான்ச் ஆகலாம். Vivo T சீரீஸில் இப்போ லைட்டர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Vivo T1x. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G வேரியண்ட்டாக தான் லான்ச் ஆகிற மாதிரி டீசர்ஸ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி லான்ச் ஆன T சீரீஸை விட இவங்க கம்மியாக லான்ச் பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு அல்ட்ரா கேம் மோட் அதோட டர்போ கூலிங் சிஸ்டம்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸோட Vivo T1x இவங்க லான்ச் பண்ணலாம். அண்டர் 12Kல இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நத்திங் ஃபோன் 1 ஒரு புது பிராண்ட் நத்திங் லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2022லே அதிகமான ஹைப்போட கொண்டு வந்திருந்தாங்க. அதோட நிறைய கான்ட்ரவர்சிஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ புது பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில யூசர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில்
குவாலிட்டி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் அன்பாக்ஸ் பண்ண யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டிண்ட் இஷ்யூ கிடையாது, டெட் பிக்சல் இஷ்யூ கிடையாது. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர் யூனிட் எனக்கு கிடச்சிது. பட் சில யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருந்ததாக தெரியுது. க்ரீன் டிண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது OnePlus Nordலையும் இதே இஷ்யூ இருந்தது. நான் என்னுடைய யூனிட்டில் அது இருந்தது. நான் வந்து டிஸ்பிளே இஷ்யூ அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ க்ரீன் டிண்ட் இஷ்யூ OnePlus Nordல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ நத்திங் ஃபோன் 1ல இருக்கிறதா சில யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. சில ரொம்பவே கம்மி யூசர்ஸ் வந்து டெட் பிக்சல் சொல்கிறாங்க, அதாவது வந்து செல்ஃபி கேமரா சுற்றி வந்து டெட் பிக்சல். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையுமே அப்போவே நான் சொல்லியிருந்தேன் ஹார்ட்வேர் இஷ்யூ. சாஃப்ட்வேர் இஷ்யூனா மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும், ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படிங்கும்போது சரி பண்ண முடியாது. ஸோ பிராண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டில் இந்த யூனிட்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி உடனே ஓப்பன் பண்ணி டெட் பிக்சல் இருக்கான்னு செக் பண்ணணும், அப்புறம் க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டும் செக் பண்ணி ஒருவேளை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அது இருக்குது அப்படின்னா நீங்கள் இமேஜஸ் எடுத்து அமிச்சிங்கன்னா கஸ்டமர் கேருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு புது யூனிட் கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு புது பிராண்ட் வந்து இது பண்ணுறது ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா OnePlus Nordல அந்த மாதிரி பண்ணவே இல்லை, பட் இங்கே வந்து அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இஷ்யூ இருந்தால் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தர போகிறாங்க. அதோட நத்திங் ஃபோன் 1 எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கூகுளுடைய Pixel 6a கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் இந்தியாவில் ஜூலை 21 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஓன் சிப் M2 சிப்போட கொண்டு வந்திருந்தாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 35,000 to 40,000 வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பாக்ஸ் இமேஜஸில் வந்து இது 40,000 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் கம்மி, 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுளுடைய Pixel 6aவும் இந்தியாவில் ஜூலை 21 அன்னைக்கு லான்ச் ஆகுது. நத்திங் ஃபோன் 1 கம்பீட் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஸ்னாப்சாட்டில் என்ன வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கதா இந்த வீடியோ சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 4 லேயர் கூலிங் சிஸ்டம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து ஹெல்த் வே. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.